வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் படித்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 வீடியோ ஒரு எக்ஸாமுக்கு ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அதை மட்டும்தான் படிப்பீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. சரிங்களா? அதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறதுல யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் வந்து குரூப் 4ஓ இல்லை குரூப் 2ஓ செலக்ட் ஆகி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, ப்ளஸ் கிளாஸ் எடுப்பாங்க. சரிங்களா? அதுக்காக என்ன கேட்காதீங்க. நான் எக்ஸாம் எழுதுனா எனக்கு கிடைக்கல, ஆனால் என் ஒய்ஃபுக்கு கிடச்சி அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சரிங்களா? அதனால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஏன் பிரச்சனையை பார்த்தோம்னா நிறையா போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க 2 பேர் தான் குரூப் 4லேயோ இல்லை குரூப் 2லேயோ செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மீதி நிறைய பேர் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை கிடச்சதுமே அப்படியே அந்த யூடியூப் சேனலை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கிராக் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு யூடியூப் சேனலு. அந்த பொண்ணு அவங்க படிக்கும்போது அவங்களோட வீடியோவெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. ப்ளஸ் இப்போ அவங்க வேலை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி அவங்களோட தேவை முடிஞ்சதும் சேனலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் இன்னும் ஸ்டில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் நமக்கு மாதம் ஒரு $50 வராதா, $100 வராதா, அட்லீஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தது தான் படித்தோம், அதில் தான் வேலை வாங்க முடியல, அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது வீடியோ போடலாமே அப்படிங்கிறக்காக நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வேலை வாங்க முடியாது. சரிங்களா? அவங்களாலே வேலை வாங்க முடியல, அப்புறம் எப்படி அவங்க சொல்லி கொடுத்து நீங்கள் வேலை வாங்குவீங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? இது வந்து நான் யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறவங்க, யூடியூப்பில் மட்டும் நான் சொல்ல வரல, பெரிய பெரிய ஸ்டடி சென்டருக்காரங்களே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். அதுவே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிற கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஸ்டாட்டிக் டாப்பிக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஸ்டாட்டிக் டாப்பிக்லேருந்து வெறும் 25 கொஸ்டின் தான் வரும். சரிங்களா? மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்துனே தெரியாது. ஏன் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குறத விட டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறது தான் அதிகம். இந்த குரூப் 2 2ஏவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு கேட்குறது அதிகபட்சம் 25 to 35 கொஸ்டின் தான். மீதி 75 கொஸ்டின் வச்சுக்கோங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். அந்த 75 கொஸ்டினில் 30 கொஸ்டின் மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்க நார்மலான ஸ்டாட்டிக் டாபிக் வரும். மீதி இருக்கிற 50 கொஸ்டின் எங்கேருந்து வரும், 45 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்லேருந்து வரும். சரிங்களா? மீதி இருக்கிற 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த புக்லேயே டாபிக் இருக்கும், ஆனால் அந்த டாப்பிக்கில் இவன் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இருக்காது. சரிங்களா? அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி 11th 12th இருக்கலாம், இல்லை டிகிரி ஸ்டாண்டர்டாக கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வெறும் 30 கேள்வி தான். ஆனால் அதை தாண்டியும் கேள்வி கேட்பான். சரிங்களா? நான் இந்த வீடியோ அடுத்ததாக போடுறேன். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? நான் இப்போ தான் கொஸ்டின்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப இன்டீரியராக போய் கேட்பான். ஏன்னா குரூப் 2 2ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th லெவல்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, அது வந்து டிகிரி லெவல். சரிங்களா? டிகிரி படித்தவங்க தான் அந்த எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும், அப்ளையும் பண்ண முடியும். அது வந்து டிகிரி லெவலில் தான் கொஸ்டினும் கேட்பான். நாம் சிந்து சமவெளி நாகரிகம் புக்கில் படித்தோம், நாம் படித்த டாப்பிக்கில் நாம் படித்தது மறந்துட்டும் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின், அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நம்ம புக்லேயே இருக்காது. சரிங்களா? குரூப் 2 2ஏ இப்போவும் சொல்கிறேன், குரூப் 2 2ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் டாபிக் கொஸ்டின்ஸுங்கிறது, தட் மீன்ஸ் நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸுங்கிறது வெறும் 25 கொஸ்டின் தான். சரிங்களா? ஃபிசிக்ஸில் நம்ம லா மட்டும்தான் படிப்போம். அந்த லாவை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போங்கிறத படிக்க மாட்டோம். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் தான் இருக்கும். அவன் வேறு எங்கேயோ இருந்து ஒரு எக்ஸாம்பிளை கேட்டிருப்பான். சரிங்களா? அது நமக்கு தெரியாது. நாம் நினச்சிட்ருப்போம் நாம் வந்து நியூட்டன்ஸ் தேர்லாம் படித்தோம், பேஸ்கல்ஸ்லாம் படித்தோம், பாயில்ஸ்லாம் படித்தோம், ஆனால் இதை படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம தான் ஸ்கூல் புக்கே திறந்து பார்க்குறது இல்லையே, யாரோ ஒருத்தங்க கொடுக்குற பிடிஎஃபை தானே பார்த்துட்ருக்கோம். அப்புறம் அதில் எப்படி இருக்கும்? அது இருக்காது. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கை படிங்க. யூடியூப் சேனலில் இதை மட்டும் படித்தா போதும்,
இதுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு அப்படிங்கிறத தயவு செஞ்சு படிக்காதீங்க. போன குரூப் 4 நமக்கு அது சொல்லி கொடுத்துருச்சு. ஷார்ட்கட்டுங்கிறது இனிமேல் ஒர்க் அவுட்டே ஆகாது, ஷார்ட்கட் பார்க்குறது வேஸ்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? உட்காந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழை கிளியராக படிங்க. 90 மார்க்கு சாதாரணமாக எடுக்கலாம். மேக்ஸை தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் குரூப் 2 ஏக்கு 20 கொஷின் நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது 15 ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டியில் 15 கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 கொஸ்டின் டு 7 கொஸ்டின் வந்து மாடரேட்டாக இருக்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி. மீதி இருக்க 3 கொஸ்டின் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மாடரேட்டாக படிச்சுட்டு பண்ணிங்கன்னா கூட 20 டு 22 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டாட்டிக் டாப்பிக்கில் 25 கொஸ்டின் ஃபுல்லாக அந்த ஸ்டாட்டிக் டாப்பிக்குங்கிற இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கேள்வி மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே 25. சரிங்களா? உங்களோட மார்க்கு, உங்களோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டான கொஸ்டின் 125 டு 130 வந்துடும். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆவரேஜாக ஓரளவுக்கு படிச்சிங்க அப்படின்னாவே கன்ஃபார்மாக அந்த 50 கொஸ்டினில் நீங்கள் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் 20 டு 25 நீங்கள் அட்டன் பண்ணலாம். மொத்தமாக நீங்கள் ஒரு 150 கொஸ்டின் கரெக்டானீங்கன்னா கட் ஆஃபில் உள்ளே வந்துடுவீங்க. சரிங்களா? இதுக்கு மேலேயும் சொல்கிறேன், இதை மட்டும் படித்தால் போதுங்கிறத தயவு செஞ்சு நம்பாமல் படிங்க. சரிங்களா? நான் எப்படி கொஷின் கேட்பாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? ஸோ இனிமேல் இந்த டைலாக்கை கேட்டால் நீங்கள் டென்ஷன் தான் ஆகணும், சந்தோஷப்படக்கூடாது. அப்பா இதை பார்த்தா நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி 7 வருஷம் 8 வருஷம் பார்த்தவங்க, படித்தவங்க, கேட்டவங்கலாம் இருக்காங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னவோ இந்த யூடியூப்பில் சொல்கிறவங்க எல்லோரும் கடவுளெல்லாம், அதுவும் இல்லாமல் கட் ஆஃபுங்கிறது ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். சரிங்களா? கட் ஆஃப் வந்து அரசு வெளியிட்ட கட் ஆஃபு, கவர்மெண்ட்டே வெளியிட்ட கட் ஆஃபு அப்படின்லாம் இப்போல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. கட் ஆஃபுங்கிறது ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்து மொத்தம் 1000 வேக்கன்சி இருக்குன்னா அந்த 1000 வேக்கன்சி ஃபில் பண்ணால் 1001வது ஆளுக்கு வேலை கிடைக்காது இல்லையா? அதுதான் கட் ஆஃப். சரிங்களா? 1000வது ஆள் வந்து என்ன மார்க் எடுத்திருக்காரோ அந்த மார்க்கு தான் கட் ஆஃப். கட் ஆஃபுங்கிறது இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். சரிங்களா? அதை தாண்டி இதுதான் வரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ வெறும் 120 தான் வரும், போன குரூப் 4ல் 120 தான் வரும், 130 தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஒரு போஸ்ட்டுக்கு 350 பேர் எழுதுனாங்க. சரிங்களா? 350ல் ஒருத்தனாவது கன்ஃபார்மாக 160+ இருப்பான். சரிங்களா? அதனால் 120 130க்கெலாம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு 145 அண்ட் எபவ் இருந்தீங்க, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 145 அண்ட் எபவ் இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக வேலை கிடைக்கும்னு இருங்க. 145 பிலோ அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைக்காது. குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.